ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. செட்டிநாடு ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சுவையான குழம்பு. நம்ம வீடுகள்லையும் இந்த குழம்பு செய்வோம், ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வோம். ஆனால் செட்டிநாடு பக்கம் செய்யக்கூடிய அந்த குழம்புல ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும். அந்த செட்டிநாடு முறைப்படி இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் நீங்கள் சாப்பிடும்பொழுது கூட இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதனோட சுவையில் அசந்தம் போயிருப்பீங்க. அதே குழம்பை நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த குழம்பு செய்யணும், அப்போ தான் இதனோட சுவை நல்லா தூக்கலாக இருக்கும். கிட்டத்தட்ட 50லேருந்து 75 கிராம் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடேறின பிறகு குட்டி குட்டி கத்திரிக்காய்கள் 1/4 கிலோ அளவு அதை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த நீல கத்திரிக்காய் தான் கிடச்சிது. நீல கத்திரிக்காய்னா ஷேப்பில் நீளமாக இருக்கு இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய். உங்களுக்கு குண்டு குண்டா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குன்னே ஸ்பெஷலான கத்திரிக்காவும் விற்கும். அந்த கத்திரிக்காய் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா அதை வாங்கி அதில் செஞ்சிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காவை மிதமான தீயில வச்சு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நீங்கள் நிறைய அளவில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தாராளமாக விட்டு வடை பஜ்ஜெல்லாம் நம்ம பொரிப்போம் பார்த்தீங்களா, அதே போல் இந்த கத்திரிக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குறைவான அளவு தான் எண்ணெய் சேர்த்து இந்த கத்திரிக்காவை இது போல் வதக்கி எடுக்கிறேன். வதக்கும் பொழுது கத்திரிக்காய் குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அந்த கலர் அப்படியே மாறி வரணும். இது போல் கொத்தாக நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்க்கணும். தனித்தனி துண்டுகளாக இந்த குழம்புக்கு சேர்க்கக்கூடாது. அதனால இது போல் நல்லா கொத்து கொத்தாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்குங்க. கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டிங்கன்னா சில கத்திரிக்காயில் கசப்பு தன்மை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கூட அது போயிடும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எந்த அளவு நல்லா செவந்து வந்திருக்கு. கத்திரிக்காவை சேர்த்துட்டு தட்டும் போட்டு மூடக்கூடாது, அப்படியேவும் லோ ஃப்ளேமில் வச்சிடவும் கூடாது. நீங்கள் இது போல் கைவிடாமல் கலந்து விடும் பொழுது தான் எல்லா பக்கமும் நல்லா அப்படியே செவந்து வந்து ரொம்ப சாஃப்டாக இந்த கத்திரிக்காய் வெந்து வந்திருக்கும். அதாவது நம்ம எண்ணெயில் வதக்கும் பொழுதே கத்திரிக்காய் முழுமையாக வெந்துடணும். இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம சில பொருட்களை வறுக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சோம்பு இந்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே இந்த 1/4 கிலோ கத்திரிக்காவை குழம்பா நம்ம வைக்கிறதுக்கு உண்டான அளவுகள் தான். நீங்கள் இதை விட நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. உடச்ச கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உடச்ச கடலை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இதை சேர்க்குறோம் நம்ம. அதற்கு அடுத்தது கசகசா 2 டேபிள் ஸ்பூன். சிலருக்கு கசகசாவோட வாசனை பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க குறைவாக சேர்த்துக்கோங்க, அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அவசியம் இதில் கசகசா சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா நம்ம வறுக்கணும். எண்ணெயில் இது நல்லா கோல்டன் கலராக வறுபட்டு வரும் பொழுது தான் நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அந்த மனம் தான் அந்த குழம்புக்கு உண்டான மனத்தை தூக்கி கொடுக்கும். அதனால நீங்கள் தீயை குறைவாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இதை வறுத்தெடுங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கரெக்டாக ஒரு பொன்னிறத்தில் வந்துருச்சு, ப்ரௌன் கலராக மாறக்கூடாது. இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த சமயத்தில் ஒரு மூடி தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த மூடி தேங்காயில் 4ல் 1 பங்கு நான் சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 மூடி தேங்காய் துருவல் இதை சேர்த்துருக்கேன். துருவி தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட தேங்காய் சில்லு இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும். அதுக்கு மேலே வறுக்க வேணாம். அந்த தேங்காயோட அந்த ஸ்மெல் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால அந்த சூட்டில் லைட்டாக அது சுருங்கினா போதும். நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே கடாயில் இதை நல்லா ஆற விட்டுடுங்க, இல்லை வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி கூட ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறின பிறகு இதை மைய ஒரு விழுதாக நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் அம்மியில் அரைக்கிறவங்களா இருந்தால் அம்மியில் அரைச்சி இந்த குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் அம்மியில் அரைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அதனால் நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் கொஞ்சம் அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மைய விழுதாக அரைச்சிக்கலாம். எந்த அளவு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவு மைய விழுதாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்புல இது நல்லா கலந்து ஒன்றா சேர்ந்து வரும், இல்லைனா திரி திரியாக இருக்கும். இது போல் நமக்கு மைய விழுதாக அரைச்ச பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த விழுதை எடுத்து தனியாக வச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் திரும்பவும் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் கூடுதலாக விட்டு செஞ்சால் தான் இந்த குழம்போட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு 4-5 நாளுக்கு கெட்டும் போகாது. ஏன்னா நல்லெண்ணெய் நம்ம நிறைய சேர்த்து செய்கிறதுனால இந்த குழம்பை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு தீயை குறைச்சிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 இலை சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவு 2 சிட்டிகை அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. கருகக்கூடாது, ஆனால் அது பொரிஞ்சு ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளையும் இதோடையே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சிடலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கும். கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா வெங்காயம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். இதனோடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கிடும். வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்தையும் தாண்டி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் இது போல் ரீச் ஆகும். அந்த சமயம் வரைக்கும் நம்ம வதக்கியே ஆகணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வதக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா டேஸ்ட்டில் கொஞ்சம் குறைவு இருக்கும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். எவ்வளவு வெங்காயம் எடுத்தீங்களோ அதுலேருந்து 3/4 பங்கு அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா 3 வெங்காயம் எடுத்தேன். இதுக்கு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா குழைவாக வேகட்டும். வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ பார்க்கும்பொழுது தெரியும் பாருங்கள் எந்த அளவு தக்காளி சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இது போல் கரண்டி வச்சு மசிச்சா அப்படியே தக்காளி சாஃப்டாக மசியணும். இப்போது இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். குழம்புக்குன்னு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதனோடையே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக மட்டும்தான் இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். நம்ம இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சாதான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இருந்தாலும் மசாலா பொருட்களோட அந்த பச்சை மணலாம் போகணும் இல்லையா, அதுக்கு உண்டான அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். அதனால இப்போ இந்த குழம்பு திக்காக இருக்குது. தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம அதை இலகலாக மாற்றிக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கும்போது தீயை அதிகப்படுத்தி வச்சுருங்க. இது போல் சலசலன்னு நல்லா முத்து முத்தாக கொதிச்சு வரணும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு அந்த சமயத்தில் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் பொழுது சேர்த்த உப்பு போதுமான அளவாக இருக்காது. அதனால இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துட்டு இது திரும்பவும் ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. மேலே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. பார்க்கும்பொழுதே தெரியும் பாருங்கள். இந்த சமயத்தில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த விழுது சேர்த்த உடனே குழம்பு நல்லா கெட்டியாக மாறும். அதனால் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நடுவில் நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் சுட வச்ச தண்ணி சேருங்க. நல்லா சூடான தண்ணி சேருங்க. எப்பொழுதுமே சமையலில் அது கொதிச்சுட்டே இருக்கும்பொழுது நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்காதீங்க. சுட வச்ச தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு. இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா கத்தரிக்காய், அதை இதில் சேர்த்துடலாம்.
கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இந்த குழம்பு இருக்கட்டும். அப்போ தான் கத்திரிக்காயில் அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ஊறும். இந்த குழம்புல நான் பூண்டு சேர்த்து வதக்கலை. இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் பூண்டு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 கிலோ அளவுள்ள கத்திரிக்காய்க்கு ஒரு பெரிய சைஸில் இருக்க பூண்டை உரித்து அந்த பூண்டு பற்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரண்டியில் குழம்பு எந்த அளவு ஒட்டுது பாருங்கள். இது போல் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் எல்லாம் நல்லா ஓரம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது மேலே காய்ச்சாத நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நல்லெண்ணெய் நிறைய இதில் சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டில் எண்ணெய் இதில் சேர்க்கல. இந்த குழம்பு சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குழம்புல நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்து சமைக்கலை. நீங்கள் பூண்டு சேர்த்து சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் பூண்டு சேர்த்துருங்க. இந்த அளவு கத்திரிக்காய்க்கு ஒரு பெரிய சைஸில் இருக்க பூண்டை பற்களாக உரித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே குழம்பை இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.